சித்தி அக்கா எங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். என்னதுன்னா யாழினி இந்த வீட்டை விட்டு போய் 7 வருஷம் ஆச்சுல. அவ கும்பிடுற சிவபெருமானுக்கு எதுவுமே செய்யல. அதனாலதான் இப்ப அவ அங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. போய் பாரு. சுத்தம் அக்கா கும்பிட்டு வர்றதுக்கே 4-8 நாள் ஆகும். அதோட அதிகமா ஆகும். வா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவ வந்துருவா. ஒரு கேஸ் விஷயமா. ஓகே மேம் சேப்பா வரவேற்கலாம். வெல்கம். போட்டு ஒரு தெருநாய்க்கு போடுற மாதிரி நினச்சி போட்டுருவோம். இந்தாங்க, நானும் போகிறேன். நான் இந்த ஜாபுக்கு வந்ததே உங்களை பழி வாங்க தான். மாட்டினீங்க இன்னைக்கு. நீங்கள்
பேபி, ஆஃபீஸ் வேலையெல்லாம் கடுப்பா இருந்துச்சு. அதான் ஆஃபீஸ் வேலையை ரகு கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த போலீஸ் ஜாப்புக்கு வந்தேன் பேபி. நான் ஒரு 4-5 மாசம் ஆனதும் நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணத்தை வச்சுப்போம். பொண்டாட்டிங்க குத்துக்களி மாதிரி இருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு வீடு கேக்குதா? இருடா, இன்னொரு வீடு அரேஞ்ச் பண்றதுக்குள்ள உன்னை டேமேஜ் ஆக்கி அனுப்புறேன்டா. நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க, பழைய குடோன்ல இருக்கிற ஒரு ஃபைல், அந்த ஃபைல் நீங்க கொண்டுட்டு வாங்க. அதுல ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. அந்த ஃபைல் நம்பர் வந்து 007. ஐஜி சார் கூட போயிருங்க மேம். ஆனா எனக்கு அவர் கூட போகணும்னா நம்ப முடியல. நான் தனியா போய்க்கவா? மாதிரி பேசாதீங்க, அங்க போறதுக்கு டைம் ஆகும். நீங்க தனியா எப்படி போவீங்க? ஐஜி சார் கூட போக. இவங்க வேற இம்சை பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ஆனா ஆனா ஆவண்ணா ஊனா ஊவண்ணா அதெல்லாம் இல்ல. நீங்க அவர் கூட போறதுன்னா போறது, இல்லைன்னா இந்த வேலையை ரிசைன் பண்ணிருங்க. பிச்சைக்காரன் கூட கூட நான் போயிருவேன். இவன மாதிரி ஆளுகளை எப்படிடா போவேன்? சரி மேம், நான் போறேன். வரைய வலிக்கு எங்க போறீங்க? இங்க இருக்கு பைக். பைக்கா? அங்கதான் போலீஸ்கார் இருக்குல்ல. எனக்கு பைக் ஓட்ட தான் தெரியும், கார் ஓட்ட தெரியாது. புரிஞ்சுச்சா? கார் ஓட்ட தெரியாதா? முட்டோல் போயிடு. ஒன்னைக்கு தொண்ணூறு கார்லாம் ஓட்டுவேன். பைத்தியக்காரனே. ஷோ வரேன். இங்க ஏன் வந்திருக்கீங்க? இது ஒன்றும் அந்த இடம் இல்லையே. இது உங்க வீடு தானே? வா, நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். அதான். எக்ஸ்கியூஸ் மீ, அது வரைக்கும் நான் எங்கே இருக்கேன்? இதுக்கும் யார் உங்க தெருவில் இருக்க சொன்னா? வீட்டில் வந்து உட்காருங்க. என்னது வீட்டில் வந்தா? ஸோ பயமா இருக்கே, இவனெல்லாம் நம்பவும் முடியாது. கடவுளே காப்பாத்துங்க. எல்லாம் வேணாம், நான் வெளியவே நிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெளியே நிக்க முடியாது உங்களால. ஏன்னா இதுக்கப்புறம் இருட்டிரும். வெளியே நிக்கணுமா? நான் குளிச்சுட்டு வர 1 hour 2 hour ஆயிரும். வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோம் போலயே. நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுறேன். சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏன்டா 10 வாட்டி கிட்ட சொல்றேன். சரி, அது வரைக்கும் உட்காந்துருங்க. நான் நிக்கிறேன், நீங்க போங்க. இவளை இப்படியே விடக்கூடாதே. இவளை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தி வைப்போம். அப்பதான் நம்ம வலிக்கு வருவா. ட்ரெஸ் கழட்டிட்டு இப்படி வந்து நிக்கிறோம். ஐயோ, வரவ வயிற்றுல வேற பயம் அதிகமாகுது. ஒருவேளை வயிற்ற குத்தி கிழிச்சிட்டானா இருக்கிற கோவத்துல? இல்லை கண்ணு 2 நோண்டிட்டானா? இல்லை என்ன அப்படி பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டானா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ண? கிட்ட வரீங்க? வர மாட்டிக்கிட்டேன். நான் இங்கேயே உன்னை முடிக்க போறேன். கனவா? இல்லை, இவன் கிட்ட வரா. அது ஓகே. ஓகே, நீங்கள் இவ்வளோ கிட்ட வந்திருக்கீங்க? இல்லை, என்னோட பஸ் எடுக்க வந்தேன். அதில் வேற 1000 ரூபாய் காசு இருக்கு. திருடிட்டீங்கன்னா? என்னை பார்த்தா நான் திருடி மாதிரியா இருக்கேன்? சரி, எடுத்துக்கோங்க. ஐயோ, ஒரு சைடு பயமாகவும் இருக்கு, ஒரு சைடு சிரிப்பாகவும் இருக்கு. என்ன பண்ண? புருஷன் பயப்படுறேன். எந்த உலகத்துல தான் புருஷன் கிட்ட வந்தா எந்த பொண்ணும் பயப்பட மாட்டான். ஆனா இந்த பொண்டாட்டி பயப்படுவான். ஐயோ, கற்பா பறி கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். என்னால இன்னொரு மேட்ச் கூட பண்ண முடியாது.